சரி உக்காதீங்க தொண தொறான்னு இருந்தா தான் கூத்து விடு 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 யா தொண தொறன்னு கம்முன்னு பண்ணிட்டு யா 10 பேருக்கு நீ மனசு கஷ்டம் ஆளாவற நீ நான் சொல்றது கேட்க முடியல நான் சொல்றது யா இவ்வாறு கம்மி பண்ணிட்டு நல்லா யாரா இப்ப காலையில் எழுதுன்னா பூத்தா நல்லா கேட்க போறாங்க பத்திக்கு அவங்க யார் பண்ணுவோம் அவர் கூட்டு பாதுகாப்பு தெரியும் என்ன கூட்டான்னு அவர் தெரியும் போது அந்த பத்திக்கு இஷ்டம் ஒரே வேலையை முடிச்சு போகுது அவர் பாட்டு அவர் பாவம் மாயத்தை கொடுத்துட்டு இருந்தாரு மோல் அடிச்சாரு யாரு நம்ம மோல் அடிக்கிறான் அவனே மாட்டான் அவர் யாரு மருத்துவ தொலை மருத்துவ சரி அதையா சபையில வந்தவன் நான் இன்னா இனியா என்று நினைத்தோம் கைவருமா எடுத்து அவங்க வாளத்தை அடக்கூடாது வீராதி வீர சூராதி சூரன் சூரிய ஏய் என்னடா அது ஏய் ஜே 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 யார் சாலிது ஓய் நான் குழந்தைடா நானு பையன்லாம் பாத்துட்டு எனக்கு இந்த அங்கிள் டிவியில் பாத்துருக்காரு நான் எப்ப டிவி செல்லுங்க குழந்தைங்க அங்கிள் டிவியில் வராரு அந்த தட்டி சொல்றான் அந்த பாப்பா அதுக்கு நீ தானே சொன்ன நீங்க சொன்ன இங்க வந்துக்குது பாரு மோட்டு பத்துலு யார் சொல்லுது நான் மோட்டு பத்துல தானே அழைச்சானோ அவன் ஏங்க வர மாட்டான் அவனை ஊருக்கார போல உள்ள கூட்டு வாய்ப்பான் அவளா ஜனங்க கூட திருவாழ் எத்தனை பேர் டயர்ட் இருந்தா கூட ஆமா அப்ப வந்ததுல கொஞ்சம் பேர் கொஞ்சா கூட ஏதோ கோயிலுக்கு உட்காந்துருக்கு நம்ம பாத்துருக்கோம் ஒருவேளை தவிர நீ மேல உயிரினா ஆனா கோயிலுக்கு தம்பிட்டு இருக்காது ஒண்ணு கூட ஏன்னா அவ்வளவு தைரியமா சொல்றான் ஒருவேளை நீ கோயில் மாதிரி உயிரிருந்தா அந்த மலை மேல உயிரிருந்தா மூடு வாயே ஒண்ணு பயப்படாத நான் பாத்துறேன் அது எப்படி உங்க மேல கை வச்சிருவான் அப்படி வீராதி வீரன் சூராதி சூரன் மூடு வாயே சூரர் குலத்திலே வந்தவன் ஐயா அல்குடியா எப்ப மகன் டேய் பாய் நீங்க பாய் நீங்க கூட பேதற சொல்லுங்க காலைல மகன் நான் போறேன் அப்படியே ஐயோ டேய் பாய் பாய் நீ மொத்த ஊருக்கு போய் ஐயோ அது பாய் நீ அதை தூக்கி போய் கூட்ட வந்து கட்டற மாதிரி மண்ணுல வாங்க நவரங்க நல்லா அப்படி இருந்தா மற்ற விளைக்கும் இத மட்டும் ரோதாடிங்க
கால கைவத சூரணம் வந்தியே வேடிக்கையாக கால கைவத சூரணம் வந்தியே மண்டலம் எல்லாரும் மோட்டு பாத்துலமா இதா மோட்டா அது கரெக்ட்டா மோட்டு நான் போட்டு அந்த கோயில போய் பாரு பூச்சாடி கிடையாது குழந்தை கண்டி போனா ஒரே குழந்தை அப்போ இவன் மாறு கட்டியான ஒரே குழந்தை ஆயிரத்து எதுக்கு ஆளாட்டாங்களே பார்த்து பயணிங்க இதை பொண்ணு காத்துட்டேன் ஐயா ஓ நான் என்ன கேட்டா சந்து வந்து பிள்ளை மாச்சாடி அப்படின்னு அங்க பிள்ளை மாச்சாடி அப்போ எட்டு போய் பையன் நான் காட்டுறேன் ஒரே டிராப் ஆயிடும் பையன் எங்க பொண்ணு கூட சாகுற பாரு மோட்டராவாயே தொட்டையா ஜென்ரேட்டர் ஓவர போயிட்டு அலையா கரண்ட் இல்லாத பண்ணாம இதான் போவாங்க தமிழ் படவே மண்டல நடக்குது மண்டல நடிக்குது வீட்டுல படிக்குது வீட்டுல போய்க்குது என் பையா ஆள் கொடுங்க என்ன பையா யார் கொடியா சொல்றேன் கால் கொடுங்க சூழலை கண்டா ஆமா ஈரேழு 14 ஆகுமா அப்படி நடிக்குது மூஞ்ச பார்த்து எப்படி மாப்பாங்க நீங்க ஜம்முன்னு ஏறு கடை கட்ட போறாங்கல்ல ஏறு கடை கட்ட போட்டு கட்ட போறாங்க எத்தனை வாட்டி போய் திருப்பி வந்தா கூட நாங்க கூத்து நிறுத்த போட்டு அவையா இப்தார் விட்ட கால் கொடுங்க சூழ என்னை கண்டா ஈரேழு 14 ஆகுமா நடு நடுங்க வேண்டாம் உண்மை இருப்பது சூரர் குலத்திலே பிறந்தவர்கள் குளத்துல பிறந்தவன் சூரன் என்றால் அசுரர் குலம் அசுரர் குலம் அசுரர் குலத்திலே பிறந்தவன் ஏய் அசுரர் குலத்திலே பிறந்தவன் இப்பேற்பட்ட கார்குடிகா சூரன் என்னை கண்டா ஆமா எனக்கு நிகம் யாருமே கிடையாது இப்பேற்பட்ட சூரர் குலத்திலே பிறந்தவன் 60 பேர் பிறந்தா சூரர் குலம் 60 பேர் 60 பேர் பிறந்தா ஆனா எங்களுக்கென்றே எவனாக பிறந்தான் திருட்டு சேவடியா போய் ஒருவன் உங்களுக்குன்னு ஒரு ஏமனா எங்களுக்கென்றே எவனாக ஒருவன் பிறந்தான் திருட்டு சேவடியா போய் யாரு அப்பேற்பட்ட கைலாகிரி நாட்டில் வாழக்கூடிய பரமசிவன் பரமசிவன் வந்திருக்கிறார் ஒரு சேவடியா. அப்பேற்பட்ட பார்வதா யாரு அப்பேற்பட்ட பார்வதா தேவி 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தால் திருட்டு தேவடியா 2 குழந்தைங்க ஆனால் முதலாக பிறந்தவன் அந்த விநாயக பெருமான் 2வது பிறந்தாம்பா அந்த கோமணம் கட்டி நிற்கிறான் பாரு யாரு துணி போடுவது துடிக்குது அந்த தேவடியா பையனுக்கு யாரு கோமணத்தை கட்டி நிற்கிறான் முருக பெருமான் திருட்டு தேவடியா பையன் முருகரு தேவடியா பையனா யார் அவன் என்னமோ டவுட் இருக்குதுல யார் அவன் முருகரு யார் அவன் தேவடியா பையன் அது அப்பேற்பட்ட முருக பெருமான் ஆடை இல்லாதவன் உண்மை வரடா உன் மீது வந்து போயிட்டாரு பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு அவையா அப்பேற்பட்ட முருக பெருமான் சூரர் குலத்தையே கருவரத்தான் என்றைக்காவது ஒரு நாள் என் கையிலே சிக்கினா
அவன் கரும் வேற சிறும் வேறு முண்டு வேறு ஆக்க வேண்டும். உண்மை உண்மை. ஆனால் சூரர் குலத்தை எத்தனை கருவத்தான் தெரியுமா? யாரு சூரர் குலத்தை எப்படி கருவத்தான் என்றால் அவன் கருத்தில் இருக்கக்கூடிய வேலை சூரர் குலத்தை கருவத்தான். அந்த வேலுக்கு நிகராக தான் அந்த 58 பேருமே இந்த சூரர்கள் அடித்து விட்டார். ஆனால் 20 மட்டுமே தப்பித்துக் கொண்டான். யார் யாரு? ஒன்று அண்ணன் அப்பேற்பட்ட கண்டா சூரன்.